ஆனால் நேற்றைய முன்தினம் நாரதன் வந்தார். என்னை வைத்திருக்கின்றார். எனக்கேற்ற பெண் அங்கே இருக்கின்றார். கடற்கரை ஓரமாக ஆடி விளையாடி கொண்டிருக்கின்றார். அவள் தான் உன்னை திருமணம் செய்யக்கூடிய பெண் என்று வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணை பார்க்க வேண்டும், திருமணத்தை முடிக்க வேண்டும். எப்போதே செல்கின்ற அந்த பெண் இடத்திலே நான் நைட்டு பூரா கூத்தாட்டு பகல போய் தூங்குறேன். 11 மணிக்கு அழிச்சுக்காரன் வந்தா அவன் தள்ளி முட்டான். ரெண்டாவது ஒண்ணு கட்டினேன். நான் அவன் என்ன பண்ணா கம்பெனி வேலைக்கு போயிருந்தான். நான் சாயந்தரம் 6 மணிக்கு பேக்கத்துக்கு வெளியே வந்தாக்கா அவன் அப்பதான் பேக்கத்துல வீட்டுக்கு போவான். காலையில நான் பேக்கத்துல வீட்டுக்கு போனாக்கா அவன் அப்பதான் பேக்கத்துக்கு வெளியே வருவான். அது வேன் டிரைவர் தள்ளி விட்டான். குணாந்தரமா ஒருத்தி கட்டின்னு வந்தாங்க. என்ன பாருங்க மாரி அவன் ஊர் மேல போட்டான். இப்ப 4வது ஒருத்தைய கட்டதுக்கு டவர் கம்ப மாரி ஒண்ணு உன்னை வச்சு நான் குப்பை போட்டு ஆகணும். பொண்ணு படிக்க வச்சு அன்பு கோடி குழந்தைங்க வாழ்த்த போது
வந்து இருமல் வச்சு நமக்கே வயதாகி போச்சு. நாடி வீசனா நச்சு போச்சு. நம்ம என்ன படுத்து நாடு வா வந்து வீடு போகும்போது பண்ணி பண்ணலப்பா. அப்பா தாஜி பிறந்த கோவிலில் என்ன சொல்மிக்க மந்திரமில்லை. தாஜி பிறந்த கோவிலில் தந்த சொல்மிக்க மந்திரமில்லை. ஆகிய ஒருவர்கள் பெருமைகள் இல்லை. ஆகிய ஒருவர்கள் பெருமைகள் இல்லை. அண்ணன் தந்தையை அன்பின் இல்லை. தாய் சிறந்த கோவிலும் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. அப்படி வந்திருக்கீங்க பெண்ணை. நம்ம என்ன அழகாக ஒரு வந்திருக்கேன். எவ்வளோ பணம் இதனால எத்தனை கம்பெனி நான் பணம் வாங்கிட்டு அந்த கம்பெனி மாறி மாறி போய்க்கிட்டு 10 கம்பெனி கொடுத்தோம் உன படிக்க வைக்கிறதுனால. அப்பா நான் அம்மா பணம் அப்பா சம்பாதிச்சோம். பல ஏதோ வச்சிருக்கீங்க. அதை கொடுங்களேன். ஐயோ ஐயோமா அந்த பழம் எனக்கு வேணும்ப்பா. அப்பா, அது பல பையலமா அப்பாவுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து மூட்டை கட்டிக்கிச்சு ஆண்டாரு போதெல்லாம் இல்ல எனக்கு தெரியாத நீங்க மத்திய வச்சிருக்கீங்க. நீங்க வரைக்கும் சாப்பிடக்கூடாது. எனக்கு அதை வித்தியாசம் கொடுங்க பாருங்க. பண்ரோட்டி பலாப்பழம் இல்லம்மா வயசாகி போச்சு அப்பாவுக்கு. அப்பாவுக்கு வயசாகி போச்சு. முட்டை அப்பா, நான் வச்சு நான் சாப்பிட ஐயோ 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 அப்பா அதான் ஒரு நதிக்கரை தெரிகிறது. அந்த நதிக்கரை சென்று நான் ஆடி பாடி விளையாட வேண்டும். அதுக்கு தங்கள் அனுமதி வேண்டும் அப்பா. குழந்தை ஆசைப்பட்டியா குழந்தை ஆசைப்படுது என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணுமா எவ்வளவு பார்த்தாங்க அந்த பல பையன் தருமான்னு சொல்லிட்டேன் மாமன் மாதிரி ஒன்று கொடு அப்பா மாம்பழம் வேணும்பா. மாம்பழமா? மரத்துக்கு பச்சை நட்டுனா இதுவாப்பா. ஒரு ஒன்று ரெண்டு ஒன்று இது ஒரு வாய் பையன் ரெண்டு பழங்கு இது ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று சொல்லிட்டா ரெண்டு பழமா வேணும். எல்லாரும் அனுப்பிடுறாப்ல கூப்பிடுறாப்ல மூத்த பாத்தியா நாடி கருப்பு ஆகிய நான் தான் கருப்பு ஆகிய ஏங்க குழந்தை ஆசைப்படுது சதவர போறதுக்கு கருத்து வருவா போய் அழகா ஆடி பாரு போற சொல்லு எனக்கு தூக்கு சொல்றேன். அந்த மாதிரி குடி புள்ளி கிடையாது பேச்சுல எப்படி ஒரு மாதத்தோட புள்ளி தரமா அடங்காத பண்ற அடங்காத அந்த பழம் வேணும்பா எனக்கு. உனக்கு பழந்தானே ஒரு பழந்தானே வேணும். அப்பா எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் வீட்டுல. நீ போற கடற்கரை போற வருவா போயிட்டு அழகா ஆடி பாரு தண்ணி உள்ள போகாத. அப்படியே ஓரமா கடை ஓரமா எவங்களா அம்மா கொஞ்சம் துணி தூக்கு. தண்ணி அளவு சொல்றேன். தண்ணி அளவு சொல்றேன். சொல்லுங்கப்பா வாயால சொல்லுங்க. அப்புறமா அம்மா தண்ணிக்கு மேல போக கூடாது. அம்மா தண்ணிக்கு கீழே போட்டாங்க சாக மாட்டேன். அம்மா தண்ணிக்கு மேல போயிட்டு உள்ள அப்பதான் உங்களோட இருப்பேன். என் மயில் விடு போற தாக்கிட்ட போற இல்லாட்டி வர. நீங்க புறப்படுங்க அம்மா அப்பா. பாய் சொல்லு. அப்பா பாய் அம்மா பாருங்க. பாய். மல்லிகை பூவே மல்லிகை பூவே பத்தாயா வேண்டும்.
சின்ன சின்ன கைகளிலே நீரோட எல்லாம் ஓடி அதோ அந்த கரையிலே சேரப்போகிறது. அப்பேற்பட்ட அழகு இருக்கிறது. எப்படி இருக்கு தெரியுமா? நீரோட கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். யார் வராங்க தெரியாம விட்டுட்டு வந்து ஒதுங்கி நிற்கிறேன். ஒதுங்க நீ பார்த்து வராங்க பணம் ஒரு பெண்ணுங்க வராங்களே பார்த்து தானே நீ வரணும். இருக்கிற மாதிரி வரீங்க. பார்த்தா இடிப்பாங்களா? பார்த்து கூட யாரா இடிப்பாங்களா? என்ன சொல்றீங்க? அடடா தேடி வந்த பொருள் திருடை கிடைத்தது கொண்டு நான் தேடி வந்த பொருள் தேடி திகட்டாத பாரு உன் அழகை பார்க்கும்பொழுது ஆசை வந்திருக்கிறது. என்ன நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கு? இப்படி இருக்குமா? என்னுடைய அழகு என்ன? உன்னுடைய அழகு என்ன? ஏணி வச்சாலும் என்னால உன்னை எடுக்க முடியுமா? அழகு நீ 32 போனா நான் 33 அழகு காதலுக்கு அழகு முக்கியம் இல்லை. தன்னந்தனிமாரி காடு. அந்த காட்டிலே நாம் இருவரும் தான் இருக்கின்றோம். இருக்கும் நேரத்தில் என் காதலை முன்னேற்ற சொல்கின்றேன். காதலா? அது எப்படி இருக்கும்? எங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? நதியில இருக்குமா? தரையில இருக்குமா? ஆகாயத்துல இருக்குமா? பூமியில இருக்குமா? காதல்னா எனக்கு தெரியாது. தன்னந்தனி காட்டுக்குள்ள
அப்படியா? கண்ணே அழகை பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்குது உங்க அழகை பார்த்தா? எப்படி இருக்குது? நன்னீர் குவளை தவழ்ந்து நிலமோக்கு மண்ணில் மாறி கண்டுபிடி. அப்படி நன்னீர் குவளை தவழ்ந்து நிலநோக்கும் மண்ணில் மாநிலம் கண்டு வைப்பார்கள். எப்படி என்றால் ஒரு தடாகத்திலே தாமரையான பூத்து கொண்டிருக்குமா, அந்த தாமரை என்ன நினைத்துக் கொண்டிருக்குமா, இந்த உலகத்திலே நான் தான் அழகு என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்குமா. ஆனால் உன் போன்ற பெண், அழகான பெண் அந்த தடாகத்திலே நீரெடுத்து போகும்போது அந்த தாமரையானது பார்த்து ஆச்சரியப்படுமா. ஆஹா, இந்த உலகத்திலே நான் தான் அழகு என்று இருக்கோம், ஆனால் நம்மிடம் அழகான பெண் இருக்கின்றாள் என்று எண்ணி வெட்கப்பட்டு தலை குனியுமா. அப்பேற்பட்ட அழகுடைய உன்னை பார்த்துட்டு போக முடியுமா? பெண்ணே, உன்னை இன்னும் தேடும் தலைவன் என்று கவி பாடும் கவிஞன். உன்னை தேடும் தலைவன், அது பாடும் கவிஞன். காவல் வரும்போது ஆசைப்பட்டு விட்டேன். ஆனால் நீ யார் என்பது எனக்கு தெரியாது, நான் யார் என்பது உனக்கு தெரியாது. நீ யார்? உன்னுடைய பெயர் என்ன? நானோ ஏழைக்குடியிலே பிறந்து உலோகரம்பா உலோகரம்பா என்று பேர் படித்து வாங்கி வருகிறேன். அப்படி இருக்க என் தாய் தந்தையிடம் அப்படியா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிவசங்கரா ஒரு ஆளக்கூடியவன், சிவகுமார் எனது பெயர். இருந்த போதிலும் நீ ஏழைக்குடியிலே பிறந்தாலும் என் மனதில் நின்று விட்டாய். ஆகையால் உன்னை நாட்டுக்கு ராணியாக்க வேண்டும். புறப்பட போவோம்.
அப்பா ஐயோ ஏங்க ரப்பா மகளே ரப்பா அதுக்கு கேட்க போச்சு கடற்கரை ஓரமா ஆடி பார்த்து போல ஐயா மகளே ரப்பா வா 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 என்ன கோயில் மேல தனித்தனியா ஊத்துறியா மழை பெய்யுது இல்ல இல்ல கடல்ல மீன் பிடிக்க உயிர் தண்ணி இருக்குமோ அப்பா நீங்க தான் சொன்னீங்க தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும் நான் தண்ணியில இறங்கணும்னு சொன்னீங்கல்ல அப்பா என்னம்மா நீ கடலுக்கு போனேன்ல நண்டு காலை கடிச்சிருக்குப்பா ஆமாண்டி பொண்ணுக்கிட்ட கடலுக்கு பதில மீன் பிடிக்க நண்டுக்கு 10 காலு மேல ஏறிங்குது குழந்தை கவனிக்கணும் அந்த முதல் பேசும்போது திட்டு உள்ள தட்டி விடு தட்டி என்னம்மா காலு உங்க பொண்ணுக்கு 2 கால் தானே இருக்கணும் என்ன 4 கால் ஆச்சுங்க என்ன வைக்கிறீர்கள் நான்கு காலா தெரியுதுன்னு சொல்றீங்க என் கால் 2 என் நாலு கால் 2 அப்படியா குழந்தை 4 குழந்தை ஆமாங்க நம்ம பொண்ணு கால் 2 நேலு கால் 2 நான் என்ன விளையாட்டுறேன் ஒண்ணு ரப்பா ஏன் அங்கே இருக்கிறீங்க முன்னாடி யாரும் ஆள் வரவேற்று எங்கப்பா யாருமே இல்லையே யாரும் வராங்க யாருமே இல்லையே நான் மட்டும் தான் இருக்கேன். ஒரு பொண்ணு யாரும் பாத்துறேன் நல்லா புடி நல்லா பொண்ணை 10 வருஷமா இருப்பா இல்ல பொண்ணு கூட்டி கொடுப்பா அப்பா பாருங்கப்பா நான் மட்டும் தான் நிக்கிறேன் ஒன்னத்தான் நீ தள்ளி கொடுத்து பார்த்தா ஆமா இப்போ பண்ணா மாமா என்ன சொன்னா ஊம் பண்ணா ஐயோ பண்ணா நீனாக்கா ஒன்னதி நாம அவசரப்படாத ஐயோ ஐயோ எனக்கு கொஞ்சமா உடுனா முன்னாடி கூட ஆரம்பிச்சுங்க இங்க சகா இங்க வலிதா ஊரை விட்டு புள்ளைங்க யாரு பார்த்த புள்ள பாவம் குழந்தை அடிக்கிறீங்க குழந்தை அடிக்க அது பாவியா யாரு பார்த்த புள்ள பாவம் அங்க அடிச்சா அங்க சகா ஐயோ 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 அடிக்கிற மூமெண்டா புறம் பார்க்கறேன் போடு இந்த செகண்ட் அங்க வலிக்குது இந்த செகண்ட் அங்க செகண்ட் இங்க வலிக்குது என் பொண்ணு சின்ன பொண்ணு அச்சா என் பொண்ணு
கிஷுடா. அம்மா அவன் என்ன கேட்டான்? ஐய், அவன் என்ன கேட்டான்? அவன் என்ன கூப்பிட்டான்? என்ன கூப்பிட்டான்? நீ நான் வரேன். என்ன கூப்பிட்டான்? ஓ அத்தை ஓ தப்பா நினைக்கிறேன் அம்மா, நீ சூரசகன் இல்ல? வேணாம் ஐயா வேணாம் ஐயா ஆமா பவுலா சேர்ந்தான். பவுலா சேர்ந்தான். 9 மாசம் இவன் சூரசகன் கட்டப்பா. அப்பா பவுலா சூரசகன் வகை அடி எப்பா சாமி எப்படி வர? எனக்கு நேற்று நைட்டு வேலை கொஞ்சம் போட்டு இவன் வரலாம் வேணும் இவன் வரலாம். என்ன உத்தரகண்ட கட்டி வந்து ஐயோ மாமா அது வேற இது வேற ஐயோ மாமா எங்க அத்தை அடிக்கிறா மாமா அத்தை மாமா இருந்தா அத்தை மாமா அத்தை மாமா இருந்தா எனக்கு வேஸ்ட் ஆகணும். நீங்க நம்ப மாட்டாங்க. வேணாம் பாருக்காதீங்க. சரிங்களா? யார் உன் பொண்ணு மறுபடியும் உன் முன்னாடி கேட்டா பொண்ணா கேட்ட கூட்டுக்கிட்ட போனேன். கூட்டா கொடுப்போம். அவன் என்ன கேட்டான்? அது உம்முறோம். உன்னுடைய பொண்ணா என்ன விளக்கமா தோற்ற சரி அம்மா மாமா வா வா. அவர் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். திருமணம் செஞ்சு வைக்கப்பா. நீ எந்த நாடு? ஆண்டா உன் பொண்ணோடு மண்ணோடு நீ மண்ணுக்கு போத்தல. என் முன்னாடி நீ என் முன்னாடி தான் கூட்டி கொடுத்துக்க. பொண்ணு வச்சு நீங்க குடும்பம் போனேன் நான் மறுபடியும் போய் வந்தேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாது மாமா பொண்ணை பாருங்க முதல்ல அம்மா பார்த்து குத்தாது கட்டாது பாவம் பார்த்தேன் மறுபடியும் பார்த்தேன் நான் மறுபடியும் கட்டி இருக்கேன் நீ உன் பேரு நான் எந்த நாடு? என்னுடைய நாடு தெரியுமா? சிவசங்கரா என்னுடைய நாடு நாடு என்னுடைய பேர் சிவகுமார். ஆமா ஐயோ நீ பெரிய எடுத்துக்கலையாச்சே. ஆமா நாங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க. ரொம்ப அடிச்சா ஐயோ அப்படியே சொன்னேன் அதுக்கிட்ட ஐயோ பெரிய புள்ள பள்ளிக்கு ஐயோ அம்மா பாசமா கட்டிப்பிடி இருப்பாங்க ஆமா ஒண்ணுதான் ஆமாம்மா பாசமா கட்டிப்பிடி ஒண்ணு இல்லையா நீ நான் கட்டிப்பிடிக்கிறேன் என்ன வீட்டை மாலா இதுவும் மாலை மாலையை போடு. மாலை எடு அடிக்க மாட்டேது அடிக்க மாட்டேன் எங்களை எடுத்து வச்சேன் மாலை எடுத்தீங்க எங்க போனா நீ கேட்டு சொல்ல மாட்டேனா? இது பேர் என்ன மாலை? மாலை இந்த கயிற்றுல போடு. மாமியார் கழுத்துல போடுங்க. கயிற்றுல போட்டியா அந்த கட்டி எப்போ என்ன சார் வச்சு என் கொண்டாடிட்டு பேச்சமே மாட்டேமாமா நீ என்ன சொன்னாலும் கேட்ப நீ இப்ப என்ன சொன்ன நான் பேச்சு மீறி காண்றான் இதை குடி அவ கயிற்றுல போடு.
ஐயா, அவ கேட்டு நான் குழந்தை அடிச்சு போடாதியா, குழந்தை அடிச்சு போடாத. குழந்தைக்கு தெரியல. ஏமா குஞ்சு வாங்கிக்குமா ஹே, அட குஞ்சு குஞ்சு வாங்கிக்குமா குஞ்சு வாங்கிக்குமா பார்க்கலாம். மாமா உன்னை பார்த்த உடனே ஆடுது. இந்த பாலை கூட மாட்டேன். ஏய், ஐயா, என்னடா ஒரு ஆட தெரியாம கூட மாமா அம்மா நீ குஞ்சு மாலை வாங்கிக்கோ முதல்ல கேட்கணும். உன்னை மாலையை கொடு. போடு, 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 போடு. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மாமனார் மாமா இல்லைங்க. மறுபடியா? ஆடிகளை ஆக்கி வைக்கோ, கோழிகளை ஆக்கி வைப்பா. ஹே, மறு போடுறதால மறு போடுவேன் மறு போடுவேன் எது சாப்பிடுங்க? என்ன சாப்பிடுங்க? ஆட்டுக்கறி இருந்தாலும் கோழி இருந்தாலும் உன் கையால கூழ் ஊத்தாம ஏங்க, சொல்லி தாருங்கள் பள்ளி பாடங்கள் எல்லாமே பல்லீலைகள். ஏன் தப்பா நினைக்கிறேன்? மருமக பிள்ளை தப்பா நினைக்கிறாரு. தப்பனாக்கா ஆசையா கட்டிப்பிடிக்கானா நான் எதிர்க்க எவ்வளவு கடிப்பிடிக்க பொண்ணு பார்த்தாலும் புள்ளதான் பிள்ளை யோ, பார்த்தாலும் எனக்கு புல்லு மருமக இல்லையா? பிள்ளை மாதிரி பிள்ளை. புல்லுயா? ஆய் மாதிரி. அதுதான் மருமக பிள்ளை ஆமா. பாப்பா ஆய் மாதிரி கட்டிப்பிடிக்க தப்பில்லை பாத்துமா. என்ன பண்ண நான் திருமணம் முடிஞ்சு விட்டுது. ஆமா. நான் இந்த நாட்டை விட்டு போறேன். நீ அடிக்கடி வரணும். நான் எடுத்து உனக்கு வைக்கணும். ஐயோ, நீ அப்பா நினைக்கிற. எனக்கு அறிவு இல்லை, அவனுக்கு திரும்ப இருக்கு. அதாவது வந்து நீ அடிக்கடி வருவாங்க வந்தானா சொன்ன அண முடியும் ஒரு பட்டு போடுவியோ ஒரு நகை வாங்கி கொடுத்தாதான் நான் அது புல்ல? நான் வரும்போது என்ன பழ வாங்கி வந்தேன்? சரியா நான் வரும்போது என்ன நான் என்ன சொல்றேன் நீங்க எப்படி கட்டி கொடுங்க வருப்புல்ல? நான் வரும்போது பழமலை வாங்கி வந்தேன். நான் வரும்போது பழமலை வாங்கி வந்தேன். பழம்பழம். மாம்பழம் வாங்கி வச்சா அது ஒரு 2 லட்சமா ஆயிடுவாங்க. சரி, அருக ஆடி பாடி கொஞ்சம் வாங்க. வாயா, வாயா. 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 ஹே! கோலாச்சி வைக்கணும், கஞ்சிக்காச்சி மாமா உங்களுக்கு வந்து போது எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் மச்சான் 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 உங்க அழகு செல்ல உங்களை உன்னை பார்த்த உடனே அன்னையின் ஆணைப்படி பஞ்சகத்தை ஏகத்தை வெற்றிகரமாக செய்து இத்துடன் 98 பலி கொடுத்தேன். இறந்த பலிகள் இளம் தம்பதிகளாக இருக்க வேண்டும். 32 லட்சணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவரை கொண்டு வந்து என் அன்னை மாகாளிக்கு பலி கொடுத்தால் ஆதவன் உதயமாக ஒன்று பலி கொடுத்தால்
இந்த பந்தகத்தை ஏகத்தை நான் வெற்றியை தந்தேன். அப்பேற்பட்டவர்கள் யார் எங்கிருக்கிறார்கள்? இப்போதே என்னுடைய மாயத்துக்கு ஓம் சக்தி ஆயம். மலர் சோலையிலே உல்லாசமாகி ஆடி பாடி விளையாடி கொண்டு செல்லுகின்றார்கள். இவர்கள் தான் என் அன்னை மாகாளிக்கு பலி கொடுக்கிறேன். தனமாக பேசி உள்ள மூளையை ஊழையாக்கி அன்னை மாகாளிக்கு பலியிடுகின்றேன். வரே வரே வரே. ஆடி பாடி விளையாடி கொஞ்சம் குழாய் கொண்டல்லவா செல்லுகின்றார்கள். இவர்களை இப்பொழுதே எதிர்கொண்டு கிடைக்கும் வரே விடமாட்டேன். மலர் சோலையிலே ஆடி பாடி விளையாடி விட்டு ஓய்வு பெற்றவன் கொண்டிருக்கின்றாயோ இதுதான் தகுந்த. இப்பொழுது என்னுடைய மாய சக்தியால் இவர்களை அழைத்து செல்லுகிறேன். அன்னை மாகாளிக்கு பதிலிடுகிறேன். ஆகட்டும். ஓம் சக்தி ஆயிரம். நாம் இருந்தது ஒரு இடம், ஆனால் இங்கு பார்த்தால் மனித உடல் எலும்பு கூடுகள் எத்தனையோ இருக்கின்றது. எந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் என்பதை புரியவில்லையே. எந்த மலர் சோலையிலே உங்கள் இருவரையும் சந்தித்தேன். உங்கள் இருவரையும் பார்க்கும் தருவாயிலே தன்னையும் அறியாமல் ஒரு பாச உணர்வு ஏற்பட்டது. அதனால் என் அன்னை மாகாளிக்கு முன்பாகி உங்கள் இருவருக்கும் திருமண ஏற்பாடு செய்து அதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி உங்களுடைய பழக்க வழக்கம்? மணமகன் கரத்திலே விலங்கிட்டு கட்டிவிடுவோம். மணமகளை இந்த சிம்மாசனத்தில் அமர் புதுமையான வழக்கமாக அப்படி நடக்கட்டும். உங்கள் ஆசை நிறைவேறட்டும். அன்னையின் ஆலயம் தெரியும். அன்னையை நினைத்துக் கொள்ள வேண்டும். உன் இரு விழிகளையும் மூடிக்கொள்ள வேண்டும். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். அப்படியாகட்டும். எனக்கு கல்யாணம்.
எனக்கு கல்யாணம். அன்னையே உன் நாளைப்படி பெண்மணியை பலியிடுகிறேன், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை 98 பலி கொடுத்தேன், எனது கரம் போய்கின்றது. ஆனால் நீ பெண்மணியை வழிவகுக்கும் தருவாயிலே தன்னையும் அறியாமல் ஏதோ பார்க்க சொல்லுவது என் கரம் வாங்கவில்லை. எப்படி இவளை பலிவிடக்கவில்லை என்றால் இந்த பஞ்சகத்தை யாகத்தில் நான் எப்படி வெற்றியை தரும்? ஆதவன் உதயமாகும் தருவாயில் இவளை அன்னை மாகாளிக்கு பலி தருகிறேன் என்று வைத்திருக்கிறேன். இப்பொழுது என் மனதை நிலப்படுத்திக் கொண்டு இவளை வலியுறுத்தி இடம் கொடுத்து விட்டேனே, உன்னை இழந்து விட்டேனே கண்ணே. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தேன். இங்கு வந்து உன்னை பலி கொடுத்து வாழ வேண்டுமா கண்ணே? எப்படி நடக்க வேண்டிய திருமணம் இப்படி ஆகிவிட்டதே கண்ணே. இப்படியும் நடக்கும் என்று யாருக்குமே தெரியும். அந்த இறைவன் போடும் திருகடத்தி ஒரே நாளிலே பிரிய வேண்டுமா, இறக்க வேண்டுமா? அது விதியா? விதி செய்த சரியா? விதியும் அதிகம் பேரும் போதும் மறைந்து போதும் வாழ வேண்டும், உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண்மகனாக இருந்தால் என் கரத்திலே இருக்கும் விலங்கு அவித்து விட்டு என்னிடம் யுத்தம் செய்து என் மனதில் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு ஆண்மகனா ஆதவன் உதயமாகும் தருவாயில் அன்னை மாகாளிக்கு உன்னை பலி கொடுத்தால் இந்த பந்தயத்தை யாகத்தின் வெற்றியை தர வேண்டும். பந்தயத்தை யாகத்திற்கு வெற்றி தகுந்தால் யார் என்று பார்த்தேன். அப்படி பார்க்கும் தருவாயிலே நீயும் மரத்தோலையில் விளையாடி
இந்த மாகாளிக்கு பலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அழைத்து வந்தேன் மகாராஜா. உன் பேச்சை கேட்டு நாங்கள் இங்கு வந்து மாட்டிக் கொண்டோம். ஆனால் என் மனைவியே இருந்து விட்டார். அவள் போன பிறகு நான் மனதால் இறந்தவன் நான். உன்னை காப்பாற்ற ஐயோ, இறைவா, என்னை காப்பாற்று. ஓதன தீரவில்லை, ஒளியது யாரும் கதறுகிறாய், கண்ணர் உடைக்கின்றாய். உமக்கு சிறிது நேரம் அவகாசம் தருகிறேன். இதோ உன் அன்னையை மனதோர அடைத்துக்கொள். அந்த அன்னை மாகாளிக்கு ஆதவன் உதயமாகும் தருவாயில் உன்னை நான் படிக்கிறேன். இந்த பஞ்சகத்தை யாகத்தில் வெற்றியை தழுவி ஆணவத்தோடு நாம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி விட்டோம் என்ற எண்ணத்தோடு இப்போது ஆடிக்கொண்டிருக்கிறாய். உன் ஆட்டம் அடங்கப் போகிறதா? என் அன்னையின் ஆட்டம் தொடங்கப் போகிறதா? பார்த்து எங்க அம்மா மகராட்சி எல்லாம் உன் கைராட்சி, அது மாறி தர வேண்டும்.
பலிகொடுக்கும் தருவாயிலே ஏன் எதற்காக கிடைக்கின்றார்? யாராக அந்த விநாயகர் பெருமான் பணி நான் செய்து கொண்டேன். என்னை யார் என்று தெரியவில்லையா? காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரி, மருவத்தூர் எல்லையிலே அன்னை ஆதிபராசக்தி, வடகிழக்கு எல்லையிலே ரேணுகா பரமேஸ்வரி, இப்படிப்பட்ட 108 நாமதேவம் கொண்டவள் நான். அது மட்டுமில்லாமல் உலகத்திலே 5 சக்திகள், விசாசக்தி, கிரியாசக்தி, யோகாசக்தி, ஞானசக்தி, நான் ஆதியில் பிறந்ததினால் நான் ஆதிசக்தி. அப்படி இருக்க சுயமாக உருவெடுத்து வாராகிய பரமஜமே நான் படைத்தது. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த உலகத்தில் முதல் கடவுளாக விளங்கப்பட்ட என் மகன் விநாயக பெருமாள் என்னவென்று வரம் கொடுத்தான், என்னவென்று பலி கேட்டான், என்னவென்று பூஜை கேட்டான். நான் ஒரு யாகம் செய்ய வேண்டும் உரைத்தார். பாண்டகத்து யாகம் என்றால் பாண்டகத்து யாகம் என்றால் 100 பலி கொடுக்க வேண்டும் என்றார். அதில் 98 பலிகள் ஆனால் ஒன்று அடே முட்டாள், என் மகன் உச்சரித்தது எப்படி? பஞ்சகத்தி யாகம் ஒன்று செய்ய சொன்னார். அந்த பஞ்சகத்தி யாகத்திலே என்ன பொருள் என்று கேட்டாய். அதற்கு என்னவென்று சொன்னார்? அடே முட்டாள், உன் ரத்தத்திலே சமூகப்பட்டவள் இப்பொழுது பலி கொடுத்தாயடா. இப்போது பெண்மணியை நான் ஒரு பெண்மணியை பலி கொடுத்தேன். அது என் மகளா? உன் ரத்தத்திலே சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது, உன் சதையில் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது, அழகு 32 லட்சம் புரிந்தவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பலியை 100வது பலி கொடுக்கும் சமயத்திலே இப்படி ஒரு பலி இருக்கக்கூடாது என்று கொடுத்தானே என் மகன். அந்த வரத்தை நீ கொடுத்தது யார்? உன்னுடைய மகளை தானடா எனக்கு பலி கொடுத்திருக்கின்றார். எனக்கு ஒரு மகள் பிறந்தது உண்மை. பிறந்த மகள் என்னுடைய கோட்டைக்கு ஆகாது ஆகாத நேரத்தில் பிறந்த எனது மகள் எனக்கு ஆகாமலே போக வேண்டும் என்று உள்ள மனமின்றி
ஆழி என்று சொல்லும் சமுத்திரத்தில் வீசி எறிந்தேன். அவளோ மாண்டு மடிந்து விட்டார். இப்பொழுது அந்த பெண்களை நான் பலி கொடுத்தேன். டேய் முட்டாள், என்னவென்று உன்னுடைய மகள் பிறந்த நேரம் தெரியவில்லை என்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தாள் என்று உடனே இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்ததனால் கோட்டைக்கு ஆகாது, இந்த நாட்டுக்கும் ஆகாது என்று அந்த பிள்ளையை அதோ தெரியும் ஆளும் கடல் தூக்கி எரியும் சமயத்திலே அந்த பிள்ளை எங்கே போய் சேர்ந்தது தெரியுமா? மீனவனிடத்திலே சென்றது. அந்த மீனவன் யார்? என்னுடைய அண்ணன். அப்படி இருக்கும் சமயத்திலே அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தான். அப்ப இந்த குழந்தையை பார்க்கும் சமயத்திலே என்ன தெரியுமா சொன்னான்? ஆஹா, அந்த தேவ சபையிலே நாட்டியம் ஆடக்கூடிய 4 மாதர்கள் அவர்களுடைய அழகே எப்படி போல இருக்கின்றது. அந்த ரம்பா, ஊர்வசி, திலோதமை, மேனகை என்று சொல்லக்கூடிய பெண்கள் அங்கேதான் இருக்க வேண்டுமா? இங்கே இதே பெண் பூலோக ரம்பா என்று பெயர் வைத்து சீரும் சிறப்போடு வளர்த்து கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் எனக்கு பலியாக கொடுத்தாய். அப்படி என்றால் என் மகளை நான் பலி கொடுத்தேன். 98 பலி கொடுத்தேன். எனது கடன் போகிறேன். கடைசியாக பெண்மணியை பலி கொடுக்கும் தருவாயில் தன்னையும் அறியாமல் ஒரு பாச உணர்வு ஏற்பட்டது. என் கரம் ஓங்காமல் என்றது இருந்தாலா? உண்மையான தெய்வமாக இருந்தால் மக்கா உன் மகளை பலி கொடுக்கின்றாய். வேண்டாம் என்று மறுத்திருந்தால் உன்னை தெய்வம் என்று போட்டிருப்பேன். ஆனால் என் மகளையே நான் பலி கொடுத்த பிறகு இப்போது என்னை கொல்ல வேண்டும். இந்த பண்டிகையாக எனக்கு ஏற்ப இல்லை என்று நினைக்கின்றாய் அல்லவா? அதனால் என்னை கொல்ல வந்திருக்கின்றாயா? ஏய் 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 ஒட்ட திருக்கிய வெள்ள நீ ஒரு மனுஷன். அட மூடா, எனக்கு நீ ஈடா. வாடா, நம்ம கைய வாடா. அட மூடா, எனக்கு நீ ஈடா. வாடா, நம்ம கைய வாடா 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 வாடா. டேய் மூடா, நீ ஒரு அரக்க பதிரு. மின்னது தெரியாமல் பின்னது தெரியாமல் என்னிடத்தில் மோதி கொண்டிருக்கின்றாய். நீ வந்தது தவறு என்று என் பாதத்தில் இந்த மண்டியிட்டு மன்னிப்பு கேள். போனா போக என்று விட்டு விடுகின்றேன். புகழோடு தோன்றிய அஞ்சலா தோன்றினும் தோன்றாமை நன்றி. இல்லை என்றால் வீரன் மரணத்தை ஏற்றி பிடிக்கின்றன. அதற்கு புறப்புது காட்டி ஓடுவதாக ஒரு வீரனை கழகி கேவலம் முழங்கால் பெற்ற திருநை கிடைக்கும் ஒரு பெண் என்னை கொல்லப் போகின்றாயா? சுதந்திரமாக துள்ளி திரியும் தண்டர் காற்று கேவலம் கூறி அளிக்கின்ற மலையும் பரிதாக சென்று மன்னிப்பு செம்மறையாற்று படையை தண்டு படையை கண்டு இந்த திங்கம் புதருக்குள் மறைவதா? நான் கூறுவதா? நல்ல நீதி நெருங்கி உணர்ந்தால் சரி. நான் புறப்பட்டால் ஏய் காத்தாடி உன் கை நீ கேட்ட வரத்துக்கு முன்பாக இன்னும் ஒரு வரம் கேட்டாய். எழுதிருக்கின்றா என் மகனிடத்திலே உன் உயிராகப்பட்டது என்னுடைய பாதம் சிலம் வலது பாதத்தை சிலம்பு ஒளியிலே இருக்க வேண்டும் என்று வரம் பெற்றாய். உன்னை சூடாயத்திலே உன்னை சம்மு பாய்த்து சாகடிப்போதில்லை. என்னுடைய முத்துக்களே உன்னை சாகடிப்பேன். அப்படி இருக்க சமயத்திலே நான் யார் என்று தெரியுமா? ஆதிபரா
அம்மா, நீ சாக பிறந்தவன் அல்ல, வாழ பிறந்தவன். அப்படி இருக்கும் சமயத்திலே உன்னுடைய பிறப்பு எப்படி தெரியுமா? எப்படி என்னுடைய பிறப்பு? என் கணவர் ஈசன், ஈசனுடைய வேர்வையால் பிறந்தவன். அப்படி இருக்க சமயத்திலே இந்த சிவசங்கராபுரி ஆலயத்தை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி அது மட்டுமில்லாமல் என்னுடைய அண்ணன் மகள் அதிரூபாவதி ஒருவள் இருக்கின்றார். அவளை திருமணம் செய்து சீரும் சிறப்போடு ஆட்சி செய்ய வேண்டும். அப்படியா? நீ மணந்தாயே ரம்பா, ஆமா. அவளோ அந்த தேவேந்திர சாபை இட்டு அந்த சாப விமோச்சனமாகி தேவ சபைக்கே சென்று விட்டார். இப்பொழுது என்னுடைய அண்ணமகளை திருமணம் செய்து அதிரூபாவதி அவளை திருமணம் செய்து இந்த சிவசங்கராபுரி ஆலயத்தை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் நேரத்திலே இதோ மாரணா மாலையா அல்லது இந்த விநாயகர் மகத்துவம் என்று இந்த நாடகத்தை நடத்த முன்வந்தோம். ஆமாம். அதனால் இந்த விநாயகருக்கு மகத்துவம் இதை நடந்து கொள்ளலாம். அப்படி என்றால் உங்களை கட்டல்படி இதோ அதிரூபாவதி மகளிலே இராணி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா இயற்கை பொம்மை முரசொலிக்க குருமினேனும் தானொலிக்க அம்மா நீ சித்தாங்கு அணை கட்டி மலையனூர் கோவில் கொண்டு என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாவை இழக்கின்றேன்.
மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நாட்டை சிறப்போடு ஆழ்ந்து வருகின்றேன். ஆனால் இப்பொழுது எப்படி எங்களை காத்து வந்தாயோ அதுபோன்று இந்த நாட்டு மக்களையும் இந்த ஊரை சேர்ந்த அனைவரையும் 4448 வேதின்னு சொல்லக்கூடிய நோய் எழுதும் அண்டாமல், நாட்டுக்கு கோமாரி, மனிதருக்கு பேமாரி என்று உரைப்பார்கள். அது ஏதும் அண்டாமல் அவர்களுக்கு ஏற்படும் பிள்ளை சூன்யம் யாவல் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே நீங்கி அவர் சிறப்பான வாழ்வு வாழ வேண்டும். அதற்கு நீயே அனுபவிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். நீ சொல்லும் வழி பிரகாரம் அது போன்று எந்த ஒரு வியாதிகள் வராது நான் மனுவில்லாமல் பார்த்துக் கொள்கின்றேன். அப்படி என்றால் நாட்டிலே சிறப்பாக வாழ வேண்டும். உண்மைதான். அப்படி என்றால் அன்னையும் நமக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். எப்படி மறந்துவிடும் காதல்? எப்படி மலர்ந்தது? மறந்தது. பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஸ்ரீ பால விக்னேஷ் நாடகம் என்ற குழுவினரால் இன்று இரவு நடத்திய நாடகம் மாலையா அல்லது மாறனா, மாலையா மாறனா அல்லது விநாயகர் மகத்துவம் என்ற நாடகத்தை எங்கள் சித்தருக்கு எட்டியவாறு நடத்தினோம். இதை கண்டுகளித்த அன்புள்ளங்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தையும் பெற்றி ஆள்போல் தலைத்த அறிவுபோல் வேறுபடி மூங்கில் போலும் செய்யாமல் எல்லாம் வல்ல அன்னையின் அருளை பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்றும் மற்றும் அறுசுவை உணவு அமைத்து தந்தவர்களுக்கும் மேடை அமைத்து தந்தவர்களுக்கும் ஒளி அமைத்து தந்தவர்களுக்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த அன்னார் அவர்களுக்கும் நன்றியை கூறி பிரியாவிடை பெற்று பிரிந்து செல்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். Yeah.